இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக முட்டை ப்ரெட்டு வச்சு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க அதை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 முட்டையவே வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை 2 முட்டையவை தோல் உரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி துருக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு ப்ரெட்டை இந்த மாதிரி நினச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ப்ரெட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க. துருக்கி வச்ச முட்டை, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ண பூண்டை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் ஜீரா பவுடர் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப்பு கடலை மாவு, கால் கப்பு அரிசி மாவு சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டாக்கா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி செய்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.